என்னுடைய வருங்கால கணவர் அவர் உழைத்த விதமாக அதற்கு கச்சிதமாக செய்ய முடியும். ஒரு பாவத்தை மரியாதை நாட்டு இளவரசர் மீது மீதான பழிசுமத்தி அவர் குடும்பத்தையே கருவறுத்து விட்டு என்னதான் இருந்தாலும் எப்பொழுது மாமா வருவாரு, எப்ப வந்து தொட்டு தாலி கட்டுவாரு, இந்த ஊரன் உலகத்தை கழித்து எப்பொழுது முடிச்சு போட ஒரு ஏக்கம் வாங்கி கொண்டிருக்கிறேன். இதுவர்களுக்கானே முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்டு ஒன்ன விட்டு விட்டு போராடு உள்ளத்தில் தொட்டு தொட்டு தாராட்ட மேகந்தான்
உன்னை தொட்டு தொட்டு தாராட்டு உன்னை விட்டு விட்டு போராடு தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மனது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என் வாழ்விலை மறக்க முடியாத நாள் இந்த நாள். மொத்த பெருமை சுருட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படி திட்டா உட்கார வச்சிருக்கீங்க. அளவுக்கு நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி அடிக்க வர சந்தோஷம். ஏன் உனக்கு மட்டும்தான் சந்தோஷம்? சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீங்க. ஏன் செல்லம்? எப்பொழுது வருவேன்? எப்ப வந்து தொட்டு தாலி கட்டுவேன்? இந்த ஊரறிய உலகறிய கழுத்துல எப்பொழுது முடிச்சு போடணும் ஏக்கமா இயங்கிக் கொண்டிருக்கிறமா? உன் கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டும் என்பதற்காகவே வரும்பொழுதே போலூர்ல 50 சவரத்துல தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்து. ஆமா, உன் கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டும் என்பதற்காகவே வரும்பொழுதே போலூர்ல 50 சவரத்துல தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்து. போகும்போது இந்த ஊர் அம்மன் ஆலயத்தை பார்த்து கட்டி விட்டுறேன். அது சரீரத்துக்கு ஆடி நடக்கட்டும். இந்த ஊர் அம்மன் ஆலயத்தை பார்த்து எனக்கு தாலி நீங்க கட்டி விட்டீங்கன்னா அந்த தாலியை கட்டிக்கின அந்த ரோட்ல நான் நடந்து போனா என் ஜக்கா தங்களாரு கல் வைப்பாளுங்க மேல உட்காந்து வைப்பாங்க. தூங்கி யாரும் வைக்க மாட்டாங்க. யாரும் வைக்க மாட்டாங்களா? ஆமா, பச்சை வச்சுட்டு போட்டது. வேல்வெளி இன்னும் இருப்பவர்களை சந்திக்கிறீங்களா? அவங்களையும் போட்டு தள்ளுறேன். அதன் பிறகு வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுகிறேன். புறப்பட்டு வருவேன்.